ஹலோ, ஹலோ. சார் வணக்கம். சார் வணக்கம், வணக்கம், வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? டாக்டர் ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா ஹெல்த்தியா இருக்கேன் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். முத்தழகன் சார் தானே பேசுறீங்க? எஸ் சார். எங்கேருந்து? வடசென்னை ஓ மாவட்டம். ஓகே, ஓகே, ஓகே சார், ஓகே சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். அப்புறம் சார், எப்படி இருக்கு? மருந்தெல்லாம் எப்படி வேலை செய்யுது? அருமையா இருக்கு சார். பெரிய வரப்பிரசாதம். ஸ்ட்ரென்த் ஆல்வேஸ். எஸ். தேங்க்ஸ் ஆல்வேஸ். ஆண்மையை அதிகப்படுத்துற மருந்து. அப்படிங்களா சார்? ஓகே சார். ஐ நோ சார். ஓகே, ஓகே, ஓகே சார். ரொம்ப ஓகே. சந்தோஷம். நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களா சார்? ரெகுலரா எடுத்துட்டு இருக்கீங்களா சார்? ஆமா சார். ரெகுலரா கிட்டத்தட்ட 1 1/2 மந்த் ஆகுது சார் எடுத்துட்டு இருக்கேன். பரவாயில்ல. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுவரையிலும் எந்த பிரச்சனையும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. வயசு ஸ்ட்ரென்த்தா என்னங்க சார்? வயசு என்னங்க சார்? வயசு வந்து 63 ரன் ஆயிட்டு இருக்கு சார். ஓ, 63. 63. 63 வயது இளைஞன். இல்லைங்க. ஆஹா. அத நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் டிசைட் பண்ண முடியாது. நீங்க சொல்ல போறத வச்சே நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே, ஓகே. ஒரு ஃபீட்பேக்கா கூட இத எடுத்துக்கிறேன் சார். தப்பில்ல. ஓகே. எப்படி இருந்தது சார் அந்த தாம்பத்திய உறவு? அந்த மருந்து வாங்குனீங்க. நல்லா வாங்குறதுக்கு இருக்கு சார். முன்னாடி நல்லா இருக்கு சார். 1 ஹவருக்கு முன்னாடி பால்ல சாப்பிட்டேங்க. சரிங்க. கறந்த பால் இங்க நெறைய டெப்போலாம் இருக்கு. அதுல வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுறேன். நான் வந்து இந்த பாக்கெட் பால் வாங்குறது கிடையாது மேக்ஸிமம். ஆஹஹ. அது நல்லா இருக்குங்க. ஒண்ணும் ஓகே. பிரச்சனை நல்லா இருக்கு. ஆ. ரொம்ப அவங்களும் ஷி இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். ஓ! அவங்க உங்க பேரன், உங்க துணை. எஸ். ஓ! 63 வயசுல உங்க துணைய வந்து நீங்க திருப்திப்படுத்துறீங்க அப்படின்னாவே அது ஒரு பெரிய விஷயம் தாங்க சார். ரொம்ப நன்றி. எல்லாம் ம். உங்களுடைய இதுதான். ஆஹ. கடவுளுடைய புண்ணியம் 2வது டாக்டர் ஐயாவுடைய அட்வைஸ். நல்லது, நல்லதுங்க. ஆமா. இப்ப சார் இப்ப இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஒரு ஃபீட்பேக் காலா நான் எடுத்துக்கிறேன். நான் ரெக்கார்ட் கூட பண்ணிக்கிறேன். சரிங்க, சரிங்க. சொல்லுங்க. இப்ப இது மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆ. எ எ எப்படி இருந்தது? உங்க செக்சுவல் தாம்பத்திய உறவு எப்படி இருந்தது? இல்ல இந்த அளவுக்கு இருக்காது சார். சும்மா சாதாரணமா அப்படியே அவங்கள இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். விரும்புறாங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு இது இருக்கு. உடம்பு ஹீட் ஆயிடுச்சுன்னா இணைவேன். இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஆ, ஆ, ஆ. ட்வைஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் அந்த மாரி ஏதாவது சும்மா ஒரு ஆசைக்காக இது பண்றது தான். ஆ. இதெல்லாம் வந்து வெளியில வரும். இந்த அளவுக்கு வீரியமா இருக்காதுங்க. ஓஹோ! இப்ப எத்தன நாளைக்கு ஒரு முறை தாம்பத்தியத்துல ஈடுபடுறீங்க? இது வந்து எப்படியும் ஒன்ஸ் இன் 2 டேஸ். ஆஹா. ஆமா சார். ஆல்டர்னேட் டேஸ் ஒரு நாள் டு ஒரு நாள். ஆமா சார். ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஆஹாஹாஹா. அதுதான் சார் கரெக்ட்டா சொல்லலாம். ஆல்டர்னேட் டேஸ். ஓகே, ஓகே, ஓகே. ஆமா. சரிங்க சார். இப்போ ஒரு முறை மருந்து எடுக்கிறீங்க. ம். எவ்வளோ அளவு எடுக்கிறீங்க? நான் வந்து ஒரு 5 கிராம் இருக்கும். அதாவது ஒரு 3 டீஸ்பூன் நான் அளக்கிறது கிடையாது. வெயிட் போடுறது கிடையாது. ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும். இல்ல அதாவது இது சித்தா மெடிசன் தான். கொஞ்சம் கூட எடுத்தாலும் ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. ரைட்டுங்க. ஆ 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிறேன் சார். ஆஹா. எடுத்துக்கிட்டு நல்லா பால்ல நல்லா கலக்குவேன். வேற எதுவும் சர்க்கரை கிக்கரை எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஆஹஹா. பரவால்ல. வெறும் பால்ல அப்படியே ஆட் பண்ணி சாப்பிடுறேன். அது ஓ! ஐயா வந்து நீங்க வந்து தேன், பால், அது ம். ஜூஸ் எடுத்துங்கன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். நான் பால்ல தாங்க எடுத்துக்கிறேன். பரவால்ல. நல்லது. நல்லா இருக்கு எவ் சார். எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறீங்க? தாம்பத்தியத்துக்கு நான் எவ்வளோ 1 நேரத்துக்கு? ஹவருக்கு முன்னாடி 1 மணி 1 நேரத்துக்கு முன்னாடி ஹவர் எடுத்துக்கிறீங்க. செப்பரேட்டா 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்துக்குவேன். எடுத்த உடனே அந்த மருந்து சாப்பிட்ட நேரம், இந்த தாம்பத்தியத்தில ஈடுபடுற நேரம், இந்த பிட்வீன் இந்த 1 மணி நேரத்தில உடம்புல என்ன மாற்றம் தெரிஞ்சது? மாற்றங்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சார், நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வந்து எனர்ஜி கிடைக்கிறது மாரி இருக்குது. கிடைக்குது. இருக்குது. ஆஹஹ. சரிங்களா? கிடைக்குது. கண்டிப்பா கிடைக்குது. ஏன்னா ஆ. நான் ஆர்டினரி டேஸ விட அந்த மாரி இதுல ஆ, ஆ, ஆ. சின்ன ஒரு இது ஐயாட்ட கேட்டிருந்தா, நீங்க மார்னிங் கூட ஒரு 7 மணிக்கு 1 டீஸ்பூன் மட்டும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட அது மாரி பண்ணுங்க நீங்க. மற்ற ஒரு டேஸ்ல 1 கிராம் அளவுக்கு ரெகுலரா 1 மெடிசினா கிராம் அளவு எடுக்கணும்னா, தினமும் காலையில சாப்பாட்டுக்கு அப்புறம் 1 கிராம் எடுக்க சொன்னேன். எடுக்க சொன்னீங்க. அது கூட எடுத்துக்கிறேன். அதுவும் நல்லா இருக்கு சார். ஸ்ட்ரென்த்தா நல்லா தான் இருக்கு. இருக்கு. ஆஹா. நல்லா அப்ப அப்ப நீங்க வந்து ரெகுலரா தினமும் 1 கிராம் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிறோம். அது போக 1 நாள் டு 1 நாள் வந்து தாம்பத்தியத்தில ஈடுபடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 கிராம் ஒரு 5 அளவுக்கு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிறோம். சரி, சரி. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா சார், தப்பா எடுத்துக்க வேணாம். சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க இது எடுத்துக்கிற அன்னைக்கு ம். தாம்பத்தியத்தில ஈடுபடுறீங்க. ம். எத்தன முறை வந்து நீங்க உடலுறவு வச்சுக்கிறீங்க? சார் நைட்ல வந்து ஒரு ஒரு 9 மணிக்கு எடுத்தேன்னா 10 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆர இது. ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் வந்து 11, 12 ஒரு 1 மணிக்கா இன்னொன்னு செய்வேன் சார். அடுத்து விடியற்காலம் 4 2 மணிக்கு. ஓ! 3 முறை. 3 டைம்ஸ். வாவ்! சூப்பர், சூப்பர். ஓகே, ஆனா ஓகே. 2 டைம்ஸ் டெஃபினட்டா உண்டு. நல்லது சார், நல்லது சார். இது உங்க நீங்க 2 டைம்ஸ் உண்டு. ஆஹா.
அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. என்ன சொன்னீங்க? சரி விளங்கல. டைம்ஸு 2 டைம்ஸ் வந்து டெஃபினட்டாக 2 தடவ உறுதியா பண்ண முடியுது. உறுதியாக பண்ண முடியுது. சரி எதுக்காக இத நான் கேட்டேன் அப்டின்னா, இத ஏன் ஃபீட்பேக்காவோ இத நான் ரெக்கார்டும் பண்றேன் அப்டின்னா, ம். ஆ நேத்து கூட ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வயசு 55. ம். அவர் வந்து இத பத்தி கேட்டாரு, விசாரிச்சாரு அவரு என்கிட்ட. ம். எப்படிங்க சார்ன்னு கேட்டாரு. நீங்க வந்து தாம்பத்தியத்துல எப்படி ஈடுபடுறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு? அதோடைய தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு, ஆ. நமக்கு இனிமே எதுக்கு சார் அப்டின்னாரு. அவர் சொன்னது. சரிங்க, சரிங்க, சரிங்க ஐயா, சரிங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆ. 60 வயதுக்கு மேல இருக்கவங்கலாம் நம்ம ஸ்ட்ரென்த் ஆல்வேஸ் எடுத்துட்டு, இன்னைக்கு ம். நல்லா எனர்ஜி லெவல்ல நல்லா சூப்பரா இருக்காங்க. நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ம். அப்படியா சார்ன்னு சொல்லி சில விவரங்கள் கேட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா தன்னம்பிக்கை போயிடுச்சு. ம். ம். தன்னம்பிக்கை போயிடுச்சு. எப்படின்னா நம்ம இனிமே தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமா? ம். ஈடுபட முடியாத சூழ்நிலையா கூட இருக்கலாம். ஆனா, நம்ம ஸ்ட்ரென்த் ஆல்வேஸ் அந்த ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அந்த எனர்ஜிய குடுக்கும் முதல்ல. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆ நீங்க சொன்னது தான் நான் சொல்லலாம்னு நெனச்சேன். அப்படியா? அத ஒரு பக்கம் வைங்க. இல்லன்னா கூட நம்ம வந்து ஸ்ட்ரெங்த்தா இருக்கணும்ல ஆல்வேஸ். ஆ எஸ். ஓடுறோம், ஒரு பஸ்ல ஏறுறோம், ட்ரெயின பிடிக்கிறோம், நடந்து ஆ. போறோம். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து என்கிட்ட என்னதான் வெஹிக்கிள்ஸ் இருந்தா கூட நான் அத அப்பப்ப யூஸ் பண்ணிக்குவேன். ஆஹஹஹ. இப்ப பாத்தீங்கன்னா, கார் வச்சிருந்தா நான் பஸ்ல ஏற மாட்டேங்கம்பாங்க. அது ஆ. ரைட்டு. ஆ. பிரச்சனை இல்ல. ஆனா கார்ல ஏறுறதுனால சாரி கார்லயே போயிட்டு இருந்ததுனால என்ன ஆயிடு ப்ளஸ் ம். பாயிண்ட். பஸ்ல ம். ஏறி மக்களோட உட்கார்ந்துருக்கிறது என்ன ப்ளஸ் பாயிண்ட்ங்கிறது அங்க உணரணும் நம்ம. சரிங்க சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். நன்றி நான் சார். நான் நீங்க ஃபீட்பேக் குடுத்ததுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். மருந்து குடுத்ததுக்கு வேணா நீங்க நன்றி சொல்லுங்க. நான் மருந்து சும்மா குடுக்கல சார். நன்றி காசு வாங்கிட்டு தான் குடுக்குறேன். ஆல்வேஸ் ஆல்வேஸ் நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நானு. சரி ரொம்ப நல்லது சார். மீண்டும் மீண்டும் பேசுவோம். மறுபடியும் ஏதாவது சந்தேகம்னா தகவல் வேணும்னா எனக்கு கேளுங்க சார். ஓகேங்களா? ஓகே சார். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. நல்லது. வணக்கம். நன்றி, நன்றி.